வீட்ல என்னதான் வெண்பொங்கல் செஞ்சாலும், கோவில்ல குடுக்குற பிரசாதம் அளவுக்கு நல்ல வாசனையா, டேஸ்ட்டா இல்லன்னு எப்பவுமே தோணும். ஆனா, இந்த முறை டேஸ்ட்டும் சரி, வாசனையும் சரி எக்ஸாக்ட்டா அதே மாரி இருந்தது. மிளகு, சீரகம்லாம் பொடி பண்ணி சேர்த்து ஒரு வெண்பொங்கல் செய்யலாம் வாங்க. 1 கப் அரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு 2ம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சரிசி இருந்தா பொங்கல் அதில செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம பேன்ல தான் பொங்கல் செய்றனால 3 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி நல்லா காஞ்சதும் அரிசியும் பருப்பும் அதில சேர்த்துட்டு வேகட்டும். அது வெந்துட்டு இருக்க டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு இது சேர்த்துட்டு கொரப்பா அரைச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இத பொடி செஞ்சு தான் பொங்கல்ல சேர்த்துக்க போறோம். இந்த மாரி இருக்கணும். இப்போ அரிசி, பருப்பு 2மே வந்து பாதி அளவு வெந்திருக்கு. இந்த டைம்ல இருக்கப்ப நம்ம அரைச்சு வச்ச பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபுல்லா இப்ப சேர்த்த போறதில்ல. ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்ப சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா க்ரீமியா பொங்கல் வர்றக்காக ஒரு 1/2 கப் பால், கொஞ்சமா மஞ்சள் தூள். ஹோட்டல்லலாம் அந்த கலருக்காக மஞ்சள் தூள் போடுவாங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பொங்கல் வந்து நல்லா குழஞ்சு இருந்தா தான் நல்லாயிருக்கும். அதனால நல்லா அரிசி, பருப்பு 2மே வந்து நல்லா வெந்துரணும். குழஞ்சு வர அளவுக்கு வெந்ததுக்கப்புறம், தனியா ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, முந்திரி, பச்சை மிளகா பொடியா நறுக்குனது, நம்ம அரைச்சு வச்ச மிளகு, சீரகம் பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி, துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நெய்யில வறுத்து, பொங்கல்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் அதுக்கப்புறம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு குக் பண்ணுங்க. குக் பண்ணி எடுத்தா சூப்பரா வாசனையா ஒரு வெண்பொங்கல் ரெடி.